காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அனுப்பப்படுறாங்க ஈராக்கை நோக்கி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30,000 பேர் கொண்ட வீரர்கள் வந்து இருக்காங்க. இவங்க ஈராக்கை நோக்கி போறாங்க. அங்க போன உடனே இந்த கபிசா பின் இயாஸ் அப்படிங்கிற அவன் தான் வந்து இஸ்ரா சார்பாக அங்க ஆட்சி வந்து பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த பகுதியை போய் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் முற்றுகையிட்டு ஒரு கடிதம் போட்டு அவன்கிட்ட ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது மாதிரி வந்து நாங்க ஒரு மேலான கலிமாவுக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரெண்டா இஸ்லாத்தின் கீழ் கட்டுப்பட்டுவர்களாக ஜிஸியாவை கொடுத்துருங்க, அல்லது நீங்க எங்களோட சண்டைக்கு தயாராகிக்கீங்க, யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த நிலப்பரப்பை கையில வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த 3 விஷயங்களுக்கு சொல்றாங்க. இதற்காக என்ன சொல்றாங்க பாருங்க, நாங்கள் ஒரு மேலான கலிமாவுக்காக வந்திருக்கோம். இப்ப நம்ம சொல்றோம்ல, கலிமாவுல வந்து அரசியலும் அடங்கும், கலிமாவிற்கு வந்து ஹாக்கிமியத்தும் உள்ள இருக்கு அப்படின்னா யாராவது முன் சென்ற அறிஞர்கள் விளக்கம் கொடுத்துருக்காங்க கேட்டாங்க. இப்ப காலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, மேலான ஒரு கலிமாவுக்காக வந்திருக்கீங்க. கலிமாவுக்கு வந்தது 3 கண்டிஷன் சொல்றாங்க. ஒன்னு இஸ்லாத்தை ஏத்துக்கும். இப்ப நம்ம கணக்குல கலிமாவுக்காக அப்படின்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா கலிமாவுக்காக வந்ததுன்னு ஆயிரும். ரெண்டாவது எப்படி கலிமாவுக்குள்ள வரும், ஜிஸியாவை மட்டும் கொடுத்துட்டு ஒருத்தன் சிலை வழிபாடு செய்யறவனாவே தொடர்ந்தாலும் ஆனா அவன் கலிமாவுக்கு கட்டுப்பட்டவனால இது எப்படி ஆகும், இது நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மூணாவது என்ன சொல்றாங்க, சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அப்போ கலிமாவாக சண்டை போடலாமா? அப்போ நீங்க கலிமாவுக்கு நீங்க தவறா விளக்கம் கொடுக்க போய் தான் இன்னைக்கு இஸ்லாம வந்து உலகமே வந்து குறை சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவுக்கு என்ன பொருள் கொடுத்தாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலிமாவுக்கு என்ன பொருள் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த படையெடுப்புகள் நடந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன சொல்றாங்க, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஒரு கலிமாவுக்காக நாங்க வந்திருக்கோம். இப்ப இதுக்கு என்னன்னா, எந்த ஒரு போர்கள் தொடுக்கப்பட்டாலும் அந்த போருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நோக்கமே இல்லாம எந்த போருமே இருக்காது. அப்ப பெட்ரோலை பிடிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இடத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, பொருளாதாரத்தை சூறையாடுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் அவர்களும் செய்த போர்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும். வாக்கு எப்படி மேலோங்கும் அப்படின்னா, எந்த நிலப்பரப்பு அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்களை கொண்டதாக மாறி விடுகிறதோ அங்க அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கிருச்சு. இதை செய்வதற்காகத்தான் இந்த படைகள் எல்லாமே கிளம்பி போச்சு. இதை சிம்பிளா நம்ம பாஷையில சொல்ல போனா ஆபரேஷன் லா இலாஹா இல்லல்லாஹ்னு வச்சுங்க. இன்னைக்கு வந்து கார்கில் போர் நடந்துச்சு, அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, ஆபரேஷன் விஜய்னு வச்சாங்க. அப்ப ஒவ்வொரு போருக்கும் வந்து பேர் வைப்பாங்களா, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர்களுக்கு எல்லாம் பேர் என்ன அப்படின்னா ஆபரேஷன் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்காக நாங்க வர்றோம். அப்ப ஜிஸியா கொடுத்தாலும் இப்ப என்ன ஆயிரும், ஜிஸியா இவங்க கொடுத்துருவாங்க, இவங்க விரும்பின மதத்தை ஃபாலோ பண்ணிக்கலாம், இவர்கள் விரும்பிய சிலை வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். ஆனா மக்களுடைய உரிமைகள் அல்லாஹ்வுடைய வேதத்தின்படி கொடுக்கப்படும். அப்ப மக்கள் நிம்மதியா இருப்பாங்க, அந்த பூமியில அல்லாஹ்வுடைய பூமியாக அது மாறிடும். அப்ப இந்த மாதிரி மக்கள் நல ஆட்சி பேர் தான் என்னது, ஆபரேஷன் லா இலாஹா இல்லல்லாஹ். அதுக்கு பேர் தான் கலிமாவுடைய அந்த மேலோங்க செய்வது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும்.